ஷேய் நீதி அரசி நீதி அரசர் கணக்கு போட்டார்ப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இதான் நீதி அரசர், நீதி அரசர். நீதி அரசி நான் கணக்கு விடுவேன். பூமியை பூரா பாழாக்கிட்டான், உலக நாடே பாழாக்கிட்டான், டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பாழாக்கிட்டான். அதிகாரியை கூடுதலாக சேர்ந்து பாழாக்குதான், அரசியல்வாதி பாழாக்குதான். பாழாக்க வந்த பாய் பேய, பூமியை பாழாக்க வந்த பாய் பேய. 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவன் அனைத்தும் செட்டி கிராமம் அடைச்சிருவார், விடமாட்டார். நீதி அரசர் கணக்கு போட்டார், நீதி அரசி நான் கணக்கு விடுதேன். இவர் உட்கார்ந்த பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே கொடியை தூக்கி கொடியை நட்டி ஓகோன்னு ஆடினானா சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், மாவட்ட வாரி, சிட்டி வாரி கோர்ட்டில் பதிவு பண்ணிடுறப்பா. கோர்ட்டில் பதிவு பண்ணிடு, சரியா? பதிவு பண்ணிடு. அவர் உட்கார்ந்த உடனே தூக்குவார். இப்போ தெற்குபாளையம் ராஜபாளையம் மாட்டிக்கிட்டான். இது அனைத்தும் வானரப்பட மிலிட்ரி வரையில் கணக்கு எடுத்துருவான். கணக்கு எடுத்த உடனே இவனை செண்டா தூக்கிடுவார். இவன் 7 செம்மத்து சேட்டை, இந்த செம்மத்துலேயும் சேட்டை பண்ணுவான், பயங்கரமாக சேட்டை பண்ணுவான், புரியுதா? இவன் பெரிய அவர் இது நேற்று தான் சொல்லுதார், இவன் பெரிய வில்லாதி வில்லன். இந்த செம்மத்தில் இவனை வச்சு உலக நாடை எப்படி நான் தூக்குவேன்னு பாரு அப்படின்னு நீதி அரசர் என்கின்ற கணக்கு இட்டார். முக்கால் சத்தியம், கொடி ஊனக்கூடாது. கணக்கு போட்டாச்சு. கணக்கு போட்ட பிறகு கொடி ஊனி என்னுடைய மோரே பாருன்னு 2 கிலோமீட்டர் தூரமாக போட்டிருக்கான். அப்போ நீதிபதி சர்ச்சு எப்படி வெளியே வர முடியும்? ஒரு ரோட்டில் வரையில் எப்படி வெளியே வர முடியும்? எப்படி வெளியே போக முடியும்? எப்படி வர முடியும்? அப்போ இவன் கொடியை நட்டினா நீதிபதி சர்ச்செல்லாம் போகணுமா வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீதி அரசர் போட்டார். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு கைலாசம்தான் கோர்ட்டு, நீதிமன்றமும் கோர்ட்டு, நீதி அரசரும் கோர்ட்டு கைலாசம்தான். இங்கே இருந்தால் கணக்கு போன கணக்கை பூரா ஒட்ட எடுப்பார், விடமாட்டார். இந்த காகித பேப்பரை அவன் முடிக்கலைன்னா இந்த பேப்பரை வச்ச டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை அள்ளிடுவார், ஒரு வேலை விடமாட்டார். கொடி ஊன கணக்கு நீதிபதி சர்ச்சி தெற்குபாளையம் ராஜபாளையம். எப்படிப்பா வந்திய? வெளியே வரையில் எப்படி வந்திய? இவன் கொடி ஊன அப்புறம் உள்ளே ஓடி வரணுமா? இவன் கொடி ஏற்றின விட்டு வரணுமா உள்ள? அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நீதிமன்றத்தை அவமதிச்சு எதுக்கு செய்தான் அரசியல்வாதி? கொடியை ஊனியா உன் வீட்டுக்குள்ளே ஊனிக்கோ, ஆடிக்கோ பாடிக்கோ அப்படிங்காரு. தப்பாக செயல் செய்கிறனால தூக்கி துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம், நீதி அரசர் போட்டார். நீதிமன்றம் கோர்ட்டில் பதிவு பண்ணிடுறப்பா. சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை எல்லா கணக்கு எடுப்பார், ஒரு கணக்கு கூட விடமாட்டார். காவல்துறை ராஜபாளையம் தெற்குபாளையம் கணக்கு கோர்ட்டில் பதிவு பண்ணிடு. விருதுநகர் மாவட்டம் நீயும் பதிவு பண்ணிடு. இவனை தூக்கையில் மந்திரி கவர்மெண்ட் லாயர் வரைக்கும் கணக்கு எடுப்பார், விடமாட்டார். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா.